சென்னை திருவல்லிக்கேணியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது சிலை மீது பாட்டில் வீசப்பட்டதாக கூறி ஊர்வலத்தில் வந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்குகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், நீங்க இணைப்புல இருக்கீங்க. அங்க என்ன நடந்தது, எந்த மாதிரியான விஷயத்தால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு? சென்னையில் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் தற்போது தொடங்கி இருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த நெடுஞ்சாலை வழியாகத்தான் விநாயகர் சிலைகள் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையிலிருந்து ஐசோஸ் நோக்கி செல்லக்கூடிய சாலை என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சாலை வழியாக எந்த ஒரு விநாயகர் சிலையும் கொண்டு செல்வதற்கான அனுமதியை காவல்துறையினர் வழங்கவில்லை. குறிப்பாக திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் இருந்து பாரதி சாலை வழியாக, அதன் பிறகு கண்ணகி சிலை, மெரினா காமராஜர் சாலை, அதன் பிறகு லூப் ரோடு, பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரை என அந்த சாலை வழியாக செல்வதற்கான அனுமதியை மட்டுமே காவல்துறையினர் வழங்கியிருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக இந்து அமைப்பு ஒன்றை சேர்ந்த விநாயகர் சிலையினை அமைப்பை சேர்ந்தவர்கள் வைத்திருந்த விநாயகர் சிலையை கரைப்பதற்காக ஊர்வலமாக கொண்டு வந்த போது அடையாளம் தெரியாத சிலர் பாட்டில் வீசியதாக அந்த சிலையுடைய உறுப்பினர் வைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக போலீசார் கூடுதலான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த அமைப்பினர் முன்வைத்திருந்தார்கள். தற்போது திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை முழுவதுமாக போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விநாயகர் சிலை கரைப்பதற்காக கிட்டத்தட்ட 16,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்குரிய திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை பகுதி என்பது எப்போதும் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் செல்லும் போது அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும். அதே போலதான் தற்போதும் கிட்டத்தட்ட 500 போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐசோஸ் நோக்கி செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக தடுப்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு இரும்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலை வழியாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்வதற்கான அனுமதியை காவல்துறையினர் மறுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக காவல்துறையினர் இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நிகழாமல் தடுப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு கட்டமாக ட்ரோன் மூலமாக கண்காணிக்கக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காக போலீசார் பிரத்யேகமாக ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைத்து ட்ரோன் மூலமாக கண்காணிக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சிசிடிவி கேமராக்கள் புதிதாக இதே சாலையில் பொருத்தப்பட்டிருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனையும் கண்காணிக்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பிற மத வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பட்டாசு வெடிக்கக்கூடாது, அதே போல மத கோஷங்களை எழுப்பக்கூடாது என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. அது முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய பணியிலும் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில சமயங்களில், அதாவது விநாயகர் சிலை ஊர்வலம் செல்லக்கூடிய இந்த ஒரு சில சிலைகள் செல்லக்கூடிய நேரங்களில் மட்டும் பட்டாசு வெடிக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதனை கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியிலும் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மேலும் பிற மத வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய அந்த சாலை வழியாக மேலதாளங்கள் முழங்கியபடி செல்லக்கூடாது என்று நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. ஆனால் இந்த சிலை ஊர்வலத்தில் அது முறையாக பின்பற்றப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கிறது. அதனையும் காவல்துறையினர் கண்காணித்து மேலதாளம் அடிக்கக்கூடாது, பிற மத வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதை கடந்த பிறகு செல்லுங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலை போலீசார் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த சாலையில் மட்டும் கிட்டத்தட்ட 86 விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட 40 விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு 7 மணி வரை இந்த விநாயகர் சிலை ஊர்வலங்கள் செல்ல இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டு வைத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேரலையில் வந்து உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.